ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த உன்னத பல நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஒரு கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவர். உங்களுடைய வேண்டுதல் எதுவாய் இருந்தாலும் சரி, அவர் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தை கொடுப்பதற்கு ஆண்டவரால் முடியும். ஆகையினாலே நீங்கள் நம்பிக்கையோடு கூட நீங்கள் ஜெபம் பண்ணுகிற ஒரு அனுபவம் உங்களுக்குள்ளே உண்டாயிருப்பதாக. நீங்க அந்த வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை அவன் நோக்கி என்ன காரியத்தை கேட்டான் என்பதை நீங்கள் பார்ப்பீர்களே. ஆனால் உமது கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும், நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும், உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று அவன் கேட்டுக்கொண்டான். ஏனென்று சொன்னால், அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்குமே ஆனால் எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மை வந்து சேரும். நிச்சயமாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்று சொன்னால், அவருடைய கரத்தினுடைய மேன்மையை குறித்து சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்வேனே ஆனால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவருடைய யாபேசனுடைய ஜெபத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, உங்களுடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று கேட்டான் அல்லவா. அவருடைய கரம் என்ன செய்யும் என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்களே. ஆனால் தேவனுடைய கரம் நம்மை தாங்குகிற ஒரு கரம். சங்கீதம் 18வது சங்கீதம் 35வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், அவருடைய கரத்தினாலே நம்மை தாங்குவாராம். நாம் சோர்ந்து போகும்போது, பலவீனப்பட்டு போகும் பொழுது, நாம் நடக்க இயலாமல் மனமுடைந்து துவண்டு நிற்கிற நேரங்களில் எல்லாம் நம்மை தாங்குகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையினாலே அவருடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று யாபேஸ் ஜெபித்தான். அதே போல 2வது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அவருடைய கரம் நம்மை குணப்படுத்துகிற கரம். எப்படிப்பட்ட வியாதியோடு எப்படிப்பட்ட போராட்டத்தோடு கூட இருப்பீர்களே ஆனாலும் அந்த வியாதி உங்களை விட்டு நீங்குவதற்கு அவருடைய தழும்புள்ள கரம் உங்களுக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறது. 3வது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அவருடைய கரம் நம்மை போஷிக்கிற கரம். நம்முடைய தேவைகள் என்னவோ அதையெல்லாம் நமக்கு கொடுத்து, நம்மை ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவைப்படுகிற ஆகாரத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற கரம் நம்முடைய தேவனுடைய கரம். ஆகையினால தான் யாபேஸ் கேட்டான், உமது கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி. என் அன்புக்குரியவர்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும் பொழுது நீங்கள் குறைவை காண மாட்டீர்கள். அந்த கரம் உங்களை தாங்கும், உங்களை குணப்படுத்தும், அவருடைய கரம் உங்களை போஷிக்கும். அடுத்தது, அவருடைய கரம் உங்களுடைய குடும்பத்தை ஒருங்கிணைக்கும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய உயர்ந்த ஸ்தானத்திற்கு அவருடைய கரம் உங்களை அழைத்து செல்லும். ஆமென். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கரம் யாபேசோடு கூட இருந்தது. யாபேசின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தது போல உங்களையும் தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களையும் தேவனுடைய கரம் ஆசீர்வதித்து வழி நடத்தும். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? அன்புள்ள ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதும் என் அன்பு பிள்ளைகளுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். யாபேசோடு தேவனுடைய கரம் இருந்து அவனை அற்புதமாய் ஆசீர்வதித்து நடத்தினது போல இந்த வார்த்தைகளை கவனித்து கேட்ட ஒவ்வொருவரோடும் உமது கரம் இருந்து அவர்களை ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.